துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தாங்க போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. காரணம், வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரங்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவு நாட்கள் அழுதும் நின்றுருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியும் நம்ம எல்லாருக்கும் துணையா நிற்கிறோம், ஆனால் நமக்குன்னு யாருமே துணை இல்லைங்கிறது. துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்துமே இன்னைக்கு போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி எல்லாரையுமே அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறதாங்க பார்க்க போகிறோம். கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதிருந்தாலுமே வரக்கூடிய நாட்கள்லேருந்து 100% துலாம் ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. பயப்படுத்தாதம்மா, தலைவிதியில் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? பயப்படாதீங்க. உங்களுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கல்களாக இருந்தாலுமே சரிங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கி பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது, உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகனை ஒரு தடவை வணங்கிக்கலாம். என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். என்றும் குருவோட வழியில் தான் நம்ம இருக்க போகிறோங்க. அன்பார்ந்த குருவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினோட வக்ரகால பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதம் தொடங்கி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஏகபோக ராஜபோக வாழ்க்கையை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது? என்னம்மா எடுத்த உடனே ராஜபோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோங்க. ஸ்பெஷலான பலன், யாருமே கொடுக்காத பலனை கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காரு. 2 கிரகமுமே சுயசாரம் வாங்கி போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாரோட ஜாதகத்தில் யோகமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை தவிர்க்காமல் பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோங்க. ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனோட இயக்கத்துக்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கு காரகன். சனி கொடுப்பை யார் தடுப்பார்? ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த துலாம் ராசி சொந்தங்களே, பொதுவாகவே துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தில் காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க நம்ம துலாம் ராசி. எப்பவுமே சரி, துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், நல்ல உழைக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். இவங்களோட உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? திராசை கொடுத்துருக்காங்க. நீதிக்கோள் தவறாதவங்க. நீதி நேர்மை தான் தன்னோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி தாங்க.
எந்த ஒரு இடத்துலையுமே லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி தான். எந்த ஒரு இடத்துலையும் கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ராசியும் துலாம் ராசி தாங்க. பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க. ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் இருக்குங்க. இங்கே யார் சனி பகவான் உச்சமாகிறாரு, எதுலேயுமே சரி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எந்த வேலை கொடுத்தாலும் அதை கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சரியான கேரக்டர் யாருன்னா அது துலாம் ராசிக்காரங்க தான். கேட்டு பாருங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய தொடர்பில் அதிகமாக ஈடுபடுறதே நீங்கள் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக பார்க்கணுங்க, மிஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாகிறாருங்க. எப்போவுமே சனி பகவானும் சுக்கிர பகவானும் நெருங்கிய நண்பர்கள். உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதிங்க. என்னங்க வீட்டில் இருக்குது வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய காரகர் அவர் தாங்க. உங்கள் ராசிக்கு காரகர். உங்களுடைய உடலுக்கு உயிருக்கு அங்கே நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பூர்வீக சொத்து ஆசை ஆடம்பர வாழ்க்கை லைஃப்பில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு கமிஷன் வியாபாரம் எல்லாமே இந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் இருக்காருங்க. 6ஆம் இடத்துல போய் இப்போது உங்களுக்கு உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல சனி இருப்பது ரொம்ப நல்லது தான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே கெட்டதே கொடுக்க மாட்டார். அது ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக கெட்டதை கொடுத்துருப்பாரு. நிறைய பேருக்கு இடப்பிரச்சனை பூமி பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த சமயத்தில் இருந்திருக்குங்க. இப்போ கடந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிரச்சனை இடப்பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும். வீட்லேயோ இடத்துலையோ பூமியிலையோ வண்டிலேயோ வாகனத்துலேயோ ஏதோ ஒரு பெரிய செலவு வந்திருக்குங்க. சும்மா ஏதோ ஒரு சின்ன செலவு மாதிரி ஏதாவது வந்துச்சா கண்டிப்பாக துலாம் ராசி ஆமான்னு தாங்க தலையாட்டுவாங்க. குழந்தைகளுக்கு ஒரு செலவு வந்துச்சா அதே மாதிரி தான். அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தில் வழக்கு கேட்டு பாருங்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. என் வேலை உத்தியோகத்தில் தடம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்கள் ஆமான்னு சொல்லுவாங்க. நான் வேலை மாறிட்டேன் இல்லை வேலையை விட்டு நின்றுட்டேன். எத்தனை பேர் பாருங்கள். இந்த எண்டுக்குள்ளே தான் சொல்கிறேன். இங்கே வேலை உத்தியோகத்தில் எத்தனை பேர் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டுச்சு. சகோதர உறவு இல்லை தாய்மாம உறவு இதில் ஏதாவது ஒரு இடத்துல மன வருத்தம் எல்லாமே இருந்துச்சா கேள்வி பாருங்கள். ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இதில் மாற்று கருத்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தது துலாம் ராசி தாங்க. படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் பொருந்துங்க. ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. அதனால தான் பலம் சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? ஏன்னா இவர் தொழிலுக்கு காரகர் இவர் தாங்க. மக்களுக்கு தொடர்பு இவர் தான். நம்மோட ஆயுளுக்கு காரகர் இவர் தான். சனி பகவான் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஜாதகத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்கள அசைக்கவே முடியாதுங்க. எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை அவர் கொடுத்துருவார். இப்போ பாருங்கள் தைரியத்தை கொடுக்க போகிறாருங்க. உங்கள் வார்த்தைக்கு தான் நான் வரேன். இங்கே நான் கெட்டதே அறவே உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மாறுதுங்க. ஏன்னா வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, மனைவி கிட்டேயும் கஷ்டப்பட்டுட்டீங்க, நண்பர்கள் கூட்டாளிங்க கிட்டேயும் கஷ்டப்பட்டுட்டீங்க, பொதுமக்கள் துறையில் நிறைய பேருக்கு தடைப்பட்டுட்டீங்க, நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கோம். கணவன் உங்களை புரிஞ்சுக்கல, மனைவி உங்களை புரிஞ்சுக்கல, அம்மாவோடையோ அப்பாவோடைய உடம்போ ஏதாவது ஒரு சகோதரி உறவோ மன வருத்தமோ எல்லாமே பார்த்துட்டு தான் இப்போ நீங்கள் எல்லாமே வெறுத்து போய் உக்காந்துருக்கீங்க. என் குழந்தை நல்லா படிக்கலை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. நீங்கள் எதுலேயுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நான் துலாம் ராசிக்கு சொல்லக்கூடிய கருத்து உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுங்க. உங்களை யாராலையுமே இப்போ அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை
கொடுக்கறதுக்கு சனி பகவான் இருக்காங்க. எதை வச்சு சொல்கிறீங்க, எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு என்னங்க இப்படி கேட்குறீங்க? குரு பகவானுங்க. குரு பகவான் வந்து சுயசாரம் செய்கிறாருங்க. அதனால் உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து அவர் ராஜா வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இங்கே கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் குரு பார்த்தால் கோடி நன்மை வருதா. சனி பகவான் எங்கே பார்க்குறாரு, 6ஆம் இடத்திலிருந்து கெட்ட இடமெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உனக்கு நான் என்னோட எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு வெற்றியை கொடுப்பேங்கிறது. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அங்கே ராஜயோகம் பயங்கரமாக வேலை செய்யுங்க. சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போவான்னு சொல்லுவாங்க பழமொழி. 8ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் பார்வை பார்த்து அடுத்தது பருவ 10ஆம் பருவ எங்கே சிறப்பு கொடுக்குறாரு. 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாமல் பயணிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வந்து வெற்றியாக வருங்க. யாருமே கர்மா இல்லாத மனுஷன் இந்த கலியுகத்திலேயே பிறக்க முடியாதுங்க. அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. துலாம் ராசிக்கு ரொம்பவே பக்காவான நேரம்னா பார்த்துக்கோங்க. வேலை கிடைக்காது, எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். நல்ல சூப்பரான வேலை கிடைக்குங்க. எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைக்குங்க. வேலைக்குள்ள காரகர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதுவும் குரு சுயசாரம் வாங்கி பார்க்குறாரு. அதனால் இங்கே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி, வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாட்டினாலும் சரிங்க, நல்ல ஒரு சூப்பரான வேலை. எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா, பிரச்சனை இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே வராது. இனி வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் இருந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன் இருக்காது, எதை வச்சு சொல்கிறீங்க? வழக்கு பிரச்சனை சரியாகணும். ஏன்னா இந்த வழக்குக்கு இந்த 12ஆம் பாவம் தான், 8ஆம் பாவம் தான், அதுதான் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் யோகமாக இருந்துட்டா இப்போ வழக்கு பிரச்சனை சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாகணுங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து, வழக்கு பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம், இது எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் தாங்க இந்த சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி. இப்போ பாருங்கள், பொருளாதாரம் வருமானத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார். இப்போ நகையோ பணமோ சேமிப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வீடோ இடமோ பூமி அதில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாயிருங்க. இருந்து சிம்ம ராசிக்கு மாற்றமாகி இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சிம்மத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்தில் பொருளும் கோடீஸ்வர யோகத்தையும் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொட்டி கொடுக்க போகிறாருங்க. கேட்கவே நல்லா இருக்கு. நிஜமாக என் வாழ்க்கையில் இது நடந்தால் சந்தோஷம்தான், உன்னை தேடி வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு இப்போ துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். காரணத்தோடு தான் நான் சொல்கிறேங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது தெரியுங்களா? செல்வாக்கு, வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய இடம், குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடம். எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகளும் மரியாதைகளும் தேடிக்கிட்டு வருங்க. இதே மாதிரி கலைத்துறையில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலே சரி, செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால கலைத்துறையில் இருக்கவங்க ஏராளமான நன்மைகளை பார்க்க போகிறீங்க. அதாவது சுக்கிர பகவான் ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது சுக்கிர பகவான் இனி இந்த ஜூன் மாதத்துலேருந்து ரிஷப ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் வருமானம் அதிகமாகுங்க. அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பேச்சையே தொழிலாக கொண்ட அதிகாரத்தோடு சார்ந்த வார்த்தைகளை அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசவே உங்களுக்கு காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்குவீங்க. ஒட்டு மொத்தமாக அற்புதமான காலகட்டமாக அடுத்த 45 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்க்க போகுதுங்க. தொழில் முறையில் நல்ல மாற்றம்
நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்துட்டு உங்களோட சேவைகளை தேடிக்கிட்டு வருவாங்க. இருக்கக்கூடிய இடத்துலையே பேர், புகழ், பதவி, பணம் எல்லாமே வந்து கொட்ட போகுது. உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும், லாபம் அதிகரிக்கும். தொழிலில், வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அபரீதமாக இருக்குங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க. இதோட 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு சொந்த வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களில் இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். ஓடி போனவங்களும் 9ல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடி போனவங்க கூட திரும்பி வந்து ராஜ்யத்தை ஆளும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குங்க. அது வந்து நமக்கு ஒன்றுமே தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்க. அங்கே ஒரு சிம்மாசனத்தை போட்டுட்டு வாப்பா, அதை வந்து ஆட்சி செய்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களுக்கு வந்து ஆளாக வைக்க போகிறாருங்க. ஆளுத காலம் எல்லாமே போச்சு, இனி வந்து ஆட்சி தான். இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் நல்ல பலன்களை நீங்கள் வந்துட்டு அனுபவிக்க போகிறீங்க. புதுசாக பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனம், சொத்து பத்து, வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, இப்படி எல்லா வகையிலையுமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடையக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள், சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல வரன் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நல்ல சம்பளத்தோடு வேலை அமையுங்க. இதோட சிலருக்கு வந்து திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. கூட பிறந்தவங்க விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுறாரு. ஆனால் செவ்வாய் பகவான் எந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் தெரியுங்களா? உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் தாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் நன்மைகளையுமே வாரி வழங்கி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாருங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்கள் உடன்பிறப்புகளாலேயே தடைப்படும். அவங்க பண்ண தப்பு தண்டாவுக்கெல்லாம் நீங்கள் போய் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன் அவங்களே உங்களை எதிரியே நினச்சி நிறைய இடங்களில் சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. பார்த்து உஷாராக இருங்க. உடன்பிறப்புகள் கிட்ட அப்பப்போ கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் அதுவும் கிடையாதுங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ 2வது வகையிலையோ 3வது வகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்காளி பங்காளி, ஏதாவது ஒரு வகையில் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நேர காலம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளோட உறவுகளால் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து உஷாராக இருங்க. இதோட வருமானத்தில் உயர்வு ஏற்படுது. இதோட கடன் வாங்கி இருந்தீங்கன்னா முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீங்க. கடன் வந்து முழுசாக அடைச்சிருவீங்க. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போகிறீங்க. புதிய வேலையை தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்க போகுதுங்க. பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து தடைகள் நீங்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணால் கூட சரி, மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவுகள் வந்து அதிகமாகுங்க. முன்னேற்றமான காலகட்டம். அதே மாதிரி வேலையில் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் கிடைக்குதுங்க. முன்னேற்றம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதோட நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்த்தா கூட சரி, பணியிடங்களில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது. இதோட உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதோட கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற போகிறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த உறவுகளுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுசாக தீரப்போகுதுங்க. செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மட்டும் துலாம் ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க.